19வது கணக்கு x³ - 27 x - 3 த ஹோல் ஸ்கொயர் x² - 9 மீசிமா காண்க. மா அப்படின்னு சொன்னால் மடங்கு, மா அப்படின்னா மடங்கு, மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் மீசிம அப்படின்னு கேட்பாங்க, சில சமயம் மீ போம அப்படின்னு கேட்பாங்க. நம்ம புக்கில் எல்லாமே மீ போம தான் இருக்குது. கொஸ்டின் ஆன்சர் மீசிமான்னு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த 3 கோவைகளையும் நம்ம தனித்தனியாக ஃபஸ்ட்டு பிரித்து எழுதலாம். அப்போது மீச்சிறு பொதுனா பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுத போகிறோம், அது மடங்காக இருக்கும்போது பெருசாக இருக்கிறத எழுத போகிறோம் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். ஃபஸ்ட் இந்த கொடுக்கப்பட்ட கோவைகள் 3 கோவைகளையும் தனித்தனியாக நான் பிரித்து எழுத போகிறேன். x³ - 27 x - 3 த ஹோல் ஸ்கொயர் x² - 9 ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். இங்கே எப்போ அடுக்கு என்ன வருதோ அப்போ பக்கத்துக்கிற நம்பர் பார்க்கணும். ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரையும் இதனுடைய அடுக்காக மாற்ற முயற்சி பண்ணணும். அடுக்கு 3ன்னு வரும். அப்போ எந்த எண்ணினுடைய அடுக்கு 27, அடுக்கு 3 27 அப்படின்னு சொன்னால் 3 அடுக்கு 3 27. அப்போது x³ இங்கே அப்படியே போடுறேன். இந்த 27 என்ன எழுதலாம்? -3 அடுக்கு 3. ஓகே, இப்போ இது ஃபார்முலா வடிவத்தில் எழுதும். ஃபார்முலா எனக்கு தெரியாத மிஸ் அப்படின்னு சொன்னால், ஃபார்முலான்றது செவ்வாய் கிரகத்துலேருந்து விதிச்சு வந்த ஒன்று கிடையாது. அப்போ இது ஈஸியாக எப்படி எழுதலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஈக்குவல் போட்டுக்கோங்க. இந்த கியூபை அடுக்க மறந்துடுங்க, அது எதுவும் இருந்தாலும் அடுக்க மறந்துடுங்க. மறந்துட்டா மீதி என்ன இருக்குது? x - 3 பெருக்க போகிறோம் இன்ட்டு, அதை போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3 வரணும். ஆனால் எக்ஸின் அடுக்கு எத்தனை தான் இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ மீதி எத்தனை மிஸ் ஆகுது? எக்ஸின் அடுக்கு 2 மிஸ் ஆகுது. அப்போ இன்ட்டில் எக்ஸின் அடுக்கு 2 கொடுப்போங்க. ஓகே சாமி, இப்போ 3 அடுக்கு 1 தான் இருக்குது. அப்போ எத்தனை மிஸ் ஆகுது? 3 அடுக்கு 2. 3 அடுக்கு 2 என்னது? 3 ஸ்கொயர், அதான் 3 அடுக்கு 2. அப்போது 3 2 முறை போட்டு பெருக்கினா என்ன வரும்? எக்ஸின் அடுக்கு 2 எக்ஸ் ஸ்கொயர் தான், வேறு வழி இல்லை, வேறு எதுவும் போட முடியாது. 3 அடுக்கு 2 3 2 முறை போட்டு பெருக்கினா 3 3 9, 3 3 9. அதை போடும்போது ப்ளஸ்லே தான் போட்டுக்கோங்க, கொஞ்சம் இடம் விட்டு போட்டுக்கோங்க. இந்த ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, இங்கேயும் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 9. அடுத்தது என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த 2 நம்பரை அப்படியே பெருக்கிக்கோங்க. இந்த 2 நம்பரை அப்படியே பெருக்க போகிறோம். எந்த நம்பரு? 3ஐயும் எக்ஸையும் பெருக்க போகிறோம். 3 × x 3x, அவ்வளோதான், 3x. இப்போ இங்கே முன்னாடி குறி மிஸ் ஆகும். அப்போ அந்த குறிக்கு என்ன பண்ண போகிறேன்? இங்கே மைனஸ் போட்டால் இங்கே ப்ளஸ் போடுங்க, மைனஸ் போட்டால் ப்ளஸ் பண்ணணும். சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஆனால் மிஸ் இங்கே 9 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன மாற்றணும் அப்படின்னா அதை மாற்றக்கூடாது. ஏன்னா எந்த எண்ணினுடைய அடுக்கு ஸ்கொயராக இருந்தாலும் ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். அப்போ இதுதான், இதுக்கு மேலே இது எதையும் பண்ண முடியாது, அப்படியே வச்சிடலாம். இப்போ இங்கே x - 3 த ஹோல் ஸ்கொயர் அர்த்தம் x - 3 2 முறை போட்டு பெருக்கு. x - 3 2 முறை போட்டு கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன். x - 3 இன்ட்டு x - 3. x ஸ்கொயர் என்னது? x இன்ட்டு x. அப்போ x - 3 த ஹோல் ஸ்கொயர் என்னது? x - 3 இன்ட்டு x - 3 அர்த்தம். எத்தனை முறை போட்டு பெருக்கணும்? இதையே 2 முறை போட்டு பெருக்கணும், அதான் நடுவில் ப்ராக்கெட். இதை இப்போ எப்படி கியூபுக்கு எழுதணுமோ அதே மாதிரி தான் ஸ்கொயர் எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அப்படியே இருக்கும். எந்த எண்ணினுடைய ஸ்கொயர் 9? 3 ஸ்கொயர் 9. ஸோ 3 ஸ்கொயர். இப்போ அதே தான், அடுக்கு எது வந்தாலும் மறந்துடுங்க, அப்படியே விட்டுடுங்க. x - 3 மீது இருக்குது அப்படியே எடுங்க, இன்ட்டு போட்டாச்சு. இன்ட்டு எக்ஸ் ஒரு முறை போட்டால் 3 ஒரு முறை போட்டோம், அப்போ இன்னொரு முறை போடணும். எக்ஸ் ஒரு முறை 3 ஒரு முறை இன்னொரு முறை போடணும். இங்கே எப்படி இங்கே மைனஸ் போட்டால் இங்கே ப்ளஸ் போட சொன்னோம், அதே மாதிரி இங்கே மைனஸ் போட்டால் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். இதுவும் ஃபார்முலா தான், ஃபார்முலா தான், அது எங்கேருந்து வரல, இங்கே தான் வந்துருக்கு. அப்போ ஈஸியாக போகிறது எப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம எங்கே போட போகிறோம்னா மீசிமாவை கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ஃபோர் மீ சி ம, அவங்க மீ போ மேன்னு கேட்டால் மீ போ மேன் எழுதணும், மீ சி மேன் கேட்டால் மீ சி மேன் எழுதணும். ஒருவேளை வான்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் மிஸ் அப்படின்னு சொன்னால் இதுதான். இப்போ ஃபைனலாக என்ன வந்துருக்கு பாருங்கள், x - 3 x - 3 x - 3. இதுதான் வகுத்தி. 3த்துக்கு எது பொதுவாக இருக்கோ அது வகுத்தி. அப்போது மீச்சிறு பொது வகுத்தி x - 3. நம்ம வகுத்தி கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? மடங்கு கேட்குறாங்க. அப்போ மடங்கு கேட்டாலும் 3த்துக்கும் எது பொதுவாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும் ஃபஸ்ட்டு. 3த்துக்கு எது பொதுவாக இருக்குது? x - 3.
மூணுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது. இந்த மூணுத்துக்கு பதிலாக ஒன்றே ஒன்று மட்டும் எழுதிச்சு. மீதி என்ன பண்ணோம், எதெல்லாம் அனாதையாக கிடக்குதோ, எதெல்லாம் தனியாக இருக்குதோ, அந்த தனியாக இருக்கிறது எடுத்து இது கூட பெருக்கிக்கணும். அப்போ எது தனியாக இருக்குது நீங்கள் ஒன்று பாருங்கள். இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. இங்கே எது தனியாக இருக்குது, இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இங்கே தனியாக இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 3. அவ்வளோதான். இல்லை மிஸ் இதை சுருக்கலாமா அப்படின்னு சொன்னால் சுருக்கலாம். இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 பெருக்குனா எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். ஆனால் அடுக்கு இதில் இருக்கிறதே பெருசு அது மாதிரி. அப்போ இது ஒரு 1, இது ஒரு 1, ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக்கிட்டேன். மீதி இருக்குது இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 இன்ட்டு இது ரெண்டையும் முடிஞ்சிச்சா, இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா எழுதியாச்சு. இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. அவ்வளோ மிஸ். நம்ம இது மாதிரி எதனா மார்க் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு என்னென்னா மடங்குனாவே அடுக்காக இருக்குன்னு பார்ப்பாங்க. சேம் மார்க் எக்ஸ் மைனஸ் 3 இங்கே எக்ஸ் மைனஸ் வந்து அடுக்கு 2 இருக்குது. அப்போ அது மாதிரி இருக்கும்போது ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் சுருக்கு கற்றுக் கொடுத்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். தேங்க்யூ.